என்னாது அயோத்தி ராமர் கோயிலுக்கு எதில் போகிறதுன்னு டவுட்டா? பஸ்ஸா, ட்ரெயினா, ஃப்ளைட்டாவா? எது ஈஸியாக இருக்கும்? அயோத்தியில் இருக்க ராமர் கோயில் பல பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி பெரிய செலிப்ரேஷனோட நம்ம மோடி வந்து திறந்து வச்சிருக்காரு. இப்போ அதை தொடர்ந்து எல்லாருமே வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னை இல்லைனா வந்து சவுத் இந்தியா இல்லைனா கேரளா வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க போகிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்னையிலேருந்து அயோத்தி ராமர் டெம்பிள் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் மொத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சென்னையிலேருந்து ஹைதராபாத் வந்து ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ஒரு 1500 மினிமம் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பஸ்ஸுக்கு. அது ட்ராவல் வந்து ஒரு ஹாஃப் டே, அதாவது 12 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும் நீங்கள் அங்கே போகிறதுக்கு. அப்புறம் நீங்கள் ஹைதராபாத்லேருந்து லக்னோ போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் நீங்கள் லக்னோ போகிறதுக்கு. அது வந்து ஒரு 1.5 நாள் கிட்ட ஆகிடும் நீங்கள் போகிறதுக்கு. மினிமம் சார்ஜஸ் வந்து ஒரு 3000 ருபீஸ்லேருந்து பஸ்க்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் அங்கேருந்து வந்து கிட்ட தான், நம்ம அயோத்தி ராமர் டெம்பிள் வந்து கிட்ட தான். லக்னோ போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அங்கேருந்து நீங்கள் வந்து அங்கே லோக்கலில் இருக்க பஸ்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக வந்து வித்தின் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அங்கே வந்து ரீச் ஆகிடலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து டேரெக்டாக வந்து அயோத்தியா ஜங்ஷனுக்கே நீங்கள் ட்ரெயினில் போயிடலாம். அதுக்கு வந்து ஒரு 40 ஹவர்ஸ் கிட்ட ஆகும், அதாவது ஒரு 1.25 நாள் ஆகும் நீங்கள் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ப்ரைஸிங்கும் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏசி கிளாஸஸ்லாம் வந்து ஒரு 2000 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ப்ரைஸிங்கு. அதுக்கப்புறம் அங்கே அயோத்தியா ஜங்ஷன்லேருந்து அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் அது. நீங்கள் லோக்கல்லே வந்து ஏதாவது கேப் ஏதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக ரீச் ஆகலாம். நீங்கள் பஸ், ட்ரெயின் இது ரெண்டுமே இல்லாமல் ஃப்ளைட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம சென்னையிலேருந்து நீங்கள் டேரெக்டாக லக்னோ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். அதுக்கு ட்ராவல் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் அவ்வளோதான் எடுக்கும். அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 8000 கிட்ட ஆகும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் நீங்கள் புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 55,000 கிட்ட உங்களுக்கு ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் லக்னோ ரீச் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், நீங்கள் டேரெக்டாக வந்து கேப் ஏதாவது புக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அயோத்தியா டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இது மூணுமே இல்லாமல் நீங்கள் வந்து கேபில் போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கே டேரெக்டாக வந்து சென்னையிலேருந்து நீங்கள் வந்து அயோத்தியா டெம்பிள் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் கிட்ட ஆகும். நீங்கள் வந்து சின்ன கார் ஏதாவது ஸ்மால் கார் அது மாதிரி ஏதாவது புக் பண்ணுறீங்களா, செடன் டைப் ஏதாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் போகிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு 25,000 கிட்ட உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போகிறீங்க, அதாவது 6-7 பேர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்யூவி ஏதாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் போகிறதுக்கு மட்டும் ஒரு 40,000 கிட்ட ஆகும். அதே மாதிரி ஒரு 2 நாள் ட்ராவல் ஆகும். கண்டிப்பாக ஒரு 1.25 நாள்லேருந்து 2 நாள் ட்ராவல் ஆகும் நீங்கள் போகிறதுக்கு. அங்கே ஈஸியாக வந்து நீங்கள் டேரெக்டாக கேஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கேப்லேயே போய் அங்கே ரீச் ஆகலாம். கடைசியாக வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் தான் போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரெயின்லேயே வந்து நீங்கள் போகலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது, டைம் வந்து சேவ் பண்ணணும், மற்றபடி நீங்கள் காஸ்ட் பற்றி நீங்கள் வந்து யோசிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் வந்து புக் பண்ணி போகலாம். நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அயோத்தி இப்போ ராமர் கோயில் திறந்ததுனால அங்கே பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனும் சரி, அதே மாதிரி நம்ம அயோத்தியில் இருக்க ஒரு ஏர்போர்ட்டும் சரி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி ஏர்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தயாராக இருக்குது. ஃபெப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து நம்ம வந்து இந்தியாவோட மல்டிபிள் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு காஸ்ட் பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஃப்ளைட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரெயின் தான். இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற வீடியோ போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.